துள்ளுவதோ இளமை திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிக்க துவங்கியவர் தான் நம்ம தனுஷ் அவர்கள். அதன் பின்னர் காதல் கொண்டேன், புதுப்பேட்டை அப்படின்னு அனைவருடைய கவனத்தையுமே ஈர்த்தாரு. இவருக்குன்னு ரசிகர்கள் கூட்டம் ஒரு மிகப்பெரிய அளவில் இருந்துட்டு இருக்கு. ஒல்லியான உடலமைப்பை வைத்துக் கொண்டு பல ரவுடிசம் எல்லாம் பண்ணிருக்காரு. அதே போல கமர்ஷியல் மசாலா படங்களுமே நடித்து தனக்கான ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்காரு. மசாலா படங்கள்ல நடித்தாலுமே அவ்வப்போது நல்ல கதையம்சம் கொண்ட நடிப்புக்கு தீனி போடும் படங்களுமே தொடர்ந்து நடிச்சிருக்காரு. அப்படி அவர் நடித்த படம் தான் ஆடுகளம், அசுரன், கர்ணன் ஆகிய படங்கள். இந்த படங்கள் உலக அளவுல பேசப்பட்டது. இதுல ஆடுகளம், அசுரன் ஆகிய 2 படங்களுக்காக தனுஷ் அவர்கள் தேசிய விருதுமே கைப்பற்றியிருக்காரு. ஒரு பக்கம் நடிகராக மட்டும் இல்லாமல் திரைப்படங்களை இயக்கியுமே இருக்காரு. இதுவரைக்குமே பவர் பாண்டி, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், ராயன், இட்லி கடை ஆகிய 4 படங்களை இயக்கியிருக்காரு. இதுல இட்லி கடை திரைப்படம் மட்டும் வர அக்டோபர் 1 ரிலீஸ் ஆக இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழ் மொழி திரைப்படங்கள் மட்டும் இல்லாம தெலுங்கு, ஹிந்தி படங்களுமே நடிச்சிட்டு இருக்காரு. அதே போல ஹாலிவுட்டிலுமே 2 படங்கள்ல நடிச்சிருக்காரு. 2018 தி எக்ஸ்ட்ராடினரி ஜெர்னி ஆஃப் தி ஃபேக்கீர் அப்படின்ற படமும் 2022 வெளியான தி கிரே மேன் ஆகிய படங்களுமே தனுஷ் அவர்கள் நடித்திருந்தாரு. இந்த நிலையில அடுத்த வருடம் ரிலீஸ் ஆகவுள்ள அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் அப்படின்ற படத்துல தனுஷ் அவர்கள் ஸ்பைடர்மேனாக நடிக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டது. தற்போது அது பற்றி பேச்சுவார்த்தை துவங்கப்பட்டிருப்பதாக சொல்றாங்க. மேலும் பாத்தீங்கன்னா இது அதிகாரப்பூர்வ தகவல் இல்ல அப்படின்னாலுமே நம்ம தனுஷ் அவர்களுக்கு ரசிகர்கள் முதல் பிரபலங்கள் வரை பல பேருமே வாழ்த்துக்களை சொல்லிருக்காங்க. இதுல மிக முக்கியமாக பார்க்கப்படுவது இவருடைய முன்னாள் மனைவியான ஐஸ்வர்யாவுமே இவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்களா. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.